அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடியாப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்தவர் சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இடியாப்பம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி நம்ம வந்து முன்னேறதுக்கு ஒரு வழி இருந்தால் பரவாயில்ல, பல வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் கண்மணி வந்து இடியாப்பத்தை ரோடாக விற்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கேராக இருக்குது, டயர்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு வண்டியை வந்து விலை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டி 6000 கொடுப்பேன், அதுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த வண்டி எனக்கு கொடுக்குறீங்களா, நான் 6000 கொடுத்துறேன்னு கண்மணி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 வீலரையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கண்மணிக்கு. கண்மணி ரொம்ப சந்தோஷமாக மாலை மரியாதையோடு வந்து 2 வீலரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி நானே உனக்கு சொல்லணும்னு நினச்சேன் கண்மணி, அந்த வேகாத வெயிலில் எப்படி கண்மணி அந்த சைக்கிளை மிதிப்பேன், இதுதான் கண்மணி கரெக்ட், நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்க. சூப்பர் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் அவங்கள வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கண்மணி புது வண்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருக்குமே பிரியாணி தேன்மொழி செஞ்சு போடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கம்மா, ரொம்ப நல்லா செய்கிறேன் அப்படின்னோடனே நான் பிரியாணி ரொம்ப நல்லா செய்வேன் அப்படின்றாங்க. அப்போ இது ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டா போச்சு, சரி அப்படின்னா மிட் நைட் பிரியாணி நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோடனே நிஜமாவா கண்மணி அப்படின்னோடனே ஆமாம், இப்போல்லாம் பிரியாணி நைட்டில் தான் சாப்பிட்றாங்க, அதனால் நம்ம பகலெல்லாம் வந்து இந்த வேலை இருக்கா, நைட்டில் நம்ம அந்த வேலை. கண்மணி அப்போ எப்படி கண்மணி ஓய்வு எடுப்பேன், இப்படிலாம் இருந்தால் எப்படி அப்படின்னோடனே இங்கே பாருப்பா, நம்ம ஓய்வு இல்லாத ஒழிச்சாதான் நம்ம ஓரளவு காசு சம்பாரிச்சு பெரிய ஆளாக முடியும். நம்மளை காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாரும் நம்மளை தூக்கி எறிஞ்சு பேசினாங்க, உன்னை என்ன பாடுபடுத்துகிறாங்க, இப்போ வரைக்கும் உன்னை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் மறையணும்னா நம்ம வந்து வெற்றியை கண்டிப்பாக வந்து அடையணும்னா நம்ம உழைச்சி தான் ஆகணும், நைட்டும் பகலும் பார்க்காம உழைச்சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னோன்னே சரி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே மின்னேட்க்கு வந்து பிரியாணி இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், நைட்டு வந்து எல்லோரும் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து இடியாப்பம் கொடுக்குற இடத்துல எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அதே மாதிரி பிரியாணி என்ன ஏற்பாடு பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து நைட்டில் வந்து வெளியே நின்று பிரியாணி வந்து சூப்பராக வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கண்மணி. எல்லாருமே சந்தோஷம், சூப்பராக இருக்குமா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இடியாப்பத்தையும் கண்மணி கூடவே கொடுக்குறாங்க, இதையும் சாப்பிடுங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரே கூட்டமாக இருக்குது. அதை பார்த்து கார்த்திக் வந்து என்ன இப்படி ஒரு பிரியாணி நம்ம ஏரியாலையா, அதுவும் இப்படி ஒரு வாசனை தொலைக்குதே, சரி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேணாம் அண்ணன் வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்கான், நான் வேறு பிரியாணியில் சொதப்பிட்டேன், அதனால் அண்ணனை கூட்டின்னு வந்து சாப்பிட்லாம், எப்படியாவது அண்ணனை சமாதானப்படுத்த இதுதான் ஒரே வழி அப்படின்னு கார்த்திக் யோசிக்கிறாரு. உடனே வீட்டுக்கு போகிற கார்த்திக் வந்து அண்ணன் இங்கே பாரு, நான் இப்படி உட்காந்துருக்கா உன் மேலே செம்ம கவுண்டில் இருக்க, போயிடுறா ப்ளீஸ்ண்ணே, நான் சொல்கிறது கேளுண்ணே வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படி கூட்டின்னு வராரு. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, பிரியாணி பிரச்சனையே பிரியாணியில் தீக்க போகிறேன், பிரியாணியில் தீக்க போகிறேன். ஆமாம், நம்ம கொஞ்சம் தள்ளின ஏரியாவில் சூப்பராக ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன வாசம் தெரியுமா, எவ்வளோ கூட்டம் அள்ளுது தெரியுமாங்க, அந்த கூட்டத்தை இது வரைக்கும் நம்ம வந்து இதுலேயே நான் பார்த்ததில்லை அப்படின்னோடனே என்னடா சொல்கிறேன், ஆமாம் நான் தப்பு வேலை பண்ணிட்டேன், இந்த பிரியாணி நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கணும், அப்புறம் என்ன கண்டிப்பாக அந்த ஆர்டர்லாம் ஓகே இருக்கும், போதுண்டா பிரியாணி பற்றி நீ பேச செம்ம கடுப்பாக இருப்பேன், ப்ளீஸ்ண்ணே வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படி கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து சரிண்ணே அந்த கடைக்கு போய் முதல்ல பிரியாணி வாங்குவோம், பாரு எவ்வளோ கூட்டம்னா, ஐயோ இந்த கூட்டத்தில் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லி உள்ளே போகிறாரு. பார்த்தா கண்மணியும் தேன்மொழி இருக்காங்க. கண்மணி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. வாங்கிங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு தேன்மொழி பிரியாணி வேணுமா இந்தாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாரு. சரி 2 பிளேட் கொடுங்க அப்படின்னோடனே கார்த்தி நீயா அப்படின்னோடனே அண்ணி நீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் என்ன நீ இதெல்லாம் அப்படின்னோடனே ஆமாம் பிரியாணி வந்து பண்ணணும்னு நான் வந்து நினச்சோம், அதான் இந்த கடையும் ஆரம்பித்தோம், முன்னுக்கு வரணும்ல கார்த்தி, எதாவது பண்ணி தானே ஆகணும்னு. அண்ணி சூப்பர் லெவல் அண்ணி, பிரியாணி சாப்பிடாத ஆளே கிடையாது, எந்த டைமு எப்போ பிரியாணி கொடுத்தாலும் எல்லோரும் சாப்பிடுவாங்க, அப்படின்னும் போது பிரியாணி கடை சூப்பராக ஆரம்பிச்சிட்டிங்க செம்ம அண்ணி அப்படின்னோடனே அண்ணி 2 பிளேட்டாக கொடு, 2 பிளேட்டா அப்படின்னோடனே ஆமாம் அண்ணி நீங்கள் கொடுங்களேன் அப்படின்றாங்க. சரி தென்மொழி 2 பிளேட் கொடு அப்படின்னோடனே கார்த்திக்கு காசெல்லாம் விடுவேன் அண்ணி இங்கே பாருங்கள் பிஸ்னஸ் வேறு இது வேறு, அதெல்லாம் தெரியாது, காசுலாம் நான் வாங்க மாட்டேன், தென்மொழி இவர்கிட்ட காசுலாம் வாங்காத அப்படின்னோடனே வேணாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது அண்ணி, எனக்காக நீ ப்ளீஸ் அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப படி கொடுக்குறாரு. இந்த 2 பிளேட்டை வாங்கிட்டு வராரு. இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம வந்து அன்புக்கிட்ட அந்த பிளேட் பிரியாணி கொடுக்குறாரு. இந்தா நான் சாப்பிடு அப்படின்னோடனே என்னடா சுட இருக்குது நல்லா இருக்குமா அப்படின்னோடனே இந்த மாதிரி ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடலாமா, ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, ரோட்டு கடைக்கு பிரியாணிக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்குது, தனி டேஸ்ட்டுண்ணா, அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் சாப்பிடுனேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்பி சாப்பிடலாமாடா, நான் நம்பி சாப்பிட்லண்ணே சாப்பிட்டுனேன், அவங்க சுத்தமாக தானே பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன் கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, ரெட் கேப் எல்லாமே போட்டிருக்காங்கண்ணே, அப்படியே சொல்கிறேன் சாப்பிட்டு பார்க்குறேன், அல்டிமேட்டாக இருக்கா சூப்பராக இருக்கா அப்படின்னோடனே செம்மையாக இருக்காது பின்ன அண்ணி செஞ்சுதாச்சே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருடா ஒரு நிமிஷம் அவங்கள நான் பாராட்டி வரேன் சொல்லிட்டு சாப்பிட்டு போய் பாராட்ட போகிறாரு. பார்த்தா கண்மணி பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி, கண்மணி அந்த பிரியாணி கடை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது நம்ம அன்புக்கு.